ஓகே, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்சுவலா வந்து ஒரு டைம் குவாண்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஷெடியூல் பேர் தான் ரவுண்ட் ராபின் ஷெடியூல். நம்ம இந்த ஷெடியூல் நேம் எழுதிக்கிறேன், ரவுண்ட் ராபின் ஷெடியூல். ஸோ இந்த ரவுண்ட் ராபின் ஷெடியூலுங்கிறது வந்து எக்ஸாம்ல வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. சரிங்களாம்மா, ஒரு கொஸ்டின்ல வந்து ரவுண்ட் ராபின் ஷெடியூல் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. சரிங்களாம்மா, ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராசஸ் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. நான் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராசஸ்னா டோட்டலா 5 ப்ராசஸ் இருக்குது. P1, P2, P3, P4, P5. ஸோ அதுக்கு நமக்கு என்ன இருக்குது, அரைவல் டைம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் 0, 1, 2, 3, 4. அதுக்கு நமக்கு பர்ஸ்ட் டைம் இருக்குது. ஸோ பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 5, 3, 1, 2, 3. ஓகே தானேம்மா? ஸோ அப்போ இதில் என்ன கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நான் சம்ம எழுதிக்கிறேன். calculate the average waiting time and average turn around time அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் வார்த்தை கொடுத்துருப்பாங்க, டைம் குவாண்டம் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். டைம் குவாண்டம் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஓகேம்மா? ஸோ இதுல இவ்வளவு தான் சம். ஆக்சுவலா இதுதான் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 3 தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரவுண்ட் ராபின் ஷெட்யூல் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா, முக்கியமான வார்த்தை நீ கவனிக்க வேண்டியது இந்த டைம் குவாண்டம். இதை மட்டும் தான் நீ கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஸோ ஒவ்வொரு ஜாப்பும் எவ்வளவு நிமிஷம் தான் எடுக்கும், 2 மினிட்ஸ் தான் எடுக்கும். அதுக்கப்புறம் அது வேற ஜாப் வந்துடும். அதுதான் இருந்தது இது ரவுண்ட் ராபின் ஷெட்யூல். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து டோட்டல் எவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க, 2 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 யூனிட் எது மீன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜாப் இருந்துச்சுங்களேன், அந்த ஜாப் வந்து 2 மினிட்ஸ் தான், 2 யூனிட் தான் என்ன பண்ணும், அது ஒர்க் பண்ணும். ஸோ 2 மினிட்க்கு அப்புறம் என்ன வரும், செகண்ட் ஜாப் வந்துடும், செகண்ட் ஜாப். ஸோ அது நமக்கு எத்தனை மினிட் தான் ஒர்க் பண்ணும், 2 மினிட்ஸ் தான், 2 யூனிட்ஸ் தான் நமக்கு ஒர்க் பண்ணும். அடுத்து தேர்ட் ஜாப். ஸோ அது நமக்கு 2 யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ஜாப்பும் டோட்டலா 7 மினிட்ஸ் தான் இருக்கு, நமக்கு வந்து 2 யூனிட்ஸ் தான் இருக்கும். ஸோ அது எதை பொறுத்து இருக்குன்னா, அதனுடைய பர்ஸ்ட் டைத்தை பொறுத்து இருக்குது. அது முடியக்கூடிய எண்டை பொறுத்து நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களாமா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இது கொஞ்சம் டிஃபிகல்ட் மோட் சம், அதனால கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாயிரும். சரிமா? ஸோ புரியாட்டினா உடனே நம்ம கேட்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம என்ன பண்ண போறோம், கன் சார்ட் வந்து நமக்கு போடணும். கன் சார்ட் போட போறோம். ஸோ இது நமக்கு விசிபிளா என்ன பண்ண முடியும், கன் சார்ட் எழுதிக்கிறேன். கன் சார்ட். ஓகே. ஸோ கன் சார்ட். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ரெடி கியூ. ரெடி கியூ ரெடி கியூனா, ஸோ ஒரு ஜாப்புக்கு அப்புறம் எந்த ஜாப் வரப்போகுது அப்படின்னு அனலைஸ் பண்றதுதான் ரெடி கியூ. ஸோ நல்ல கேர்ஃபுல்லா கவனிச்சா ஈஸிமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கன் சார்ட் வந்து 0 டயத்துல ஆரம்பிக்க போதுமா. ஸோ லிசன் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் 0மா, டைம் 0. சரிங்களா? இப்போ இந்த 0 டயத்துல எந்த ஜாப் உள்ள வருது, நீங்க கொஞ்சம் டேபிள் காலம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. அரவிந்த், எந்த ஜாப் உள்ள வருது ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட் மேம், P1. வெரி குட், P1 உள்ள வருது, அப்படிதானேமா? சரி, இப்போ இந்த குவாண்டம் டைம் வந்து 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்களா. அப்ப இந்த B1 வந்து
ஒன்லி ஒர்க்கிங் இன் 2 யூனிட்ஸ், 2 யூனிட்ஸ் தான் ஒர்க் பண்ணும். ஆனா ஆக்சுவலா இது இந்த ஜாப் முடியுது எவ்வளவு நிமிஷம் எடுக்கும்? 5 மினிட்ஸ் எடுக்கும். 5 யூனிட்ஸ் இருக்குங்களா? அப்ப என்ன பண்றேன், இன்னும் ஜாப் முடியல. அப்ப இந்த ஜாப் முடியறதுக்கு -2, ஸோ ஈக்குவல் டு இன்னும் நமக்கு 3 யூனிட்ஸ் இருக்கு. நல்லா பாருங்க, இந்த ஜாப் ஃபர்ஸ்ட் ஜாப் முடியறதுக்கு P1 ஜாப் முடியறதுக்கு டோட்டலா நமக்கு 5 மினிட்ஸ் இருக்குது. அதுல நமக்கு 2 மினிட்ஸ் தான் இந்த ஜாபுக்கு நம்ம வந்து டைமிங் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் ஜாபுக்கு போயிடும். சரிங்களாமா? இது ஃபர்ஸ்ட் நான் 2 பண்ண தெரியுதாமா? ஸோ அந்த ப்ராசஸிங் டைம் ஒன்லி 2 மினிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயிங் டு நெக்ஸ்ட் ஜாப். ஸோ அதை அந்த அடுத்த ஜாபுக்கு போயிடும். ஓகே தானே? இப்போ அடுத்து நான் மஸ்ட் நான் என்ன பண்றேன், 0 டைம் போட்டேன். அப்படிதான் 0 டைம் இங்க ஒன்று நாங்கள் சைடில் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் 0 டைம், 0 டயத்துல P1 போட்டேன். சரிங்களா? இப்போ அடுத்து டைம் வந்து 1 யூனிட். ஸோ 1 யூனிட்டா இருக்க சொல்ல நமக்கு இங்க ஆக்சுவலா என்ன இருக்கும், P1 ஜாப் ரெடியா இருக்கும். அதாவது ரெடி கியூல எழுதணும். P1 ஜாப் நம்ம ரெடியா இருக்கும். ஸோ அது வந்து P2 ஜாப் ரெடியா இருக்கும், P2. ஆனா இங்க வந்து P1 ஜாப் வந்து முடியறதுக்கு 2 யூனிட் எடுக்குது. பாருங்க, நமக்கு இந்த P2 ஜாப் உடனே உள்ள போய் உட்காராது. ரெடி கியூல கொண்டு போடுறோம். பார்த்துட்டே வாங்கம்மா, ரெடி கியூக்கு கொண்டு போறோம். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியுதா பாருங்கம்மா அரவிந்த்? இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கம்மா? நம்ம மறுபடியும் இங்கே எழுதுங்க, ஈஸியா புரியுதுங்க. செகண்ட் எழுதுறேன். இது நமக்கு 1 யூனிட்ல வந்து P2 ஜாப் வந்து பண்ணும், இதை வந்து உள்ள வரதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா வந்து இங்க ஜாப் வந்து இன்னும் முடியல. P1 ஜாப் இன்னும் ரன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களாமா? இன்னும் P1 ஜாப் ரன் ஆகிட்டே இருக்குது, இன்னும் முடியல. அடுத்து பாருங்க, செகண்ட் யூனிட்ல நீங்க பாத்தீங்கன்னா P3 ஜாப் வந்து அடுத்த கியூ, அடுத்த வரிசை வந்து நிற்கும். நான் நெக்ஸ்ட் வரிசையில் வந்து நிக்கிறேன் அப்படின்னு P3 ஜாப் வந்து செகண்ட் யூனிட்ல வந்து நிற்கும். சரிங்களாமா? செகண்ட் யூனிட்ல வந்து நிற்கும். ஆனா இன்னும் நமக்கு என்ன பண்ணல, அந்த ஜாப் முடியல. இப்போ இந்த செகண்ட் யூனிட்டுக்கு அப்புறம் இதுல யார் வெளியே வந்துருவா, நமக்கு P1 வந்து ஜாப் முடிச்சிடும். நல்லா பாருங்க, P1 வந்து செகண்ட் யூனிட்ல வெளியே வந்துடும். அப்ப இங்க மறுபடியும் என்ன வந்துருவாங்க, P1 வந்து உள்ள வருவாங்க. at time 2 இந்த ரெடி கியூ புரியுதாமா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. இந்த ரெடி கியூ உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சா? சோ இன்னும் சம் முடியல. ரெடி கியூ தான் நல்லா புரியணும். புரிஞ்சுக்க முடியுதா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிய முடியும் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேம்மா. ஒரு சம் புரிஞ்சு கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ஈஸி தான். ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த், புரிஞ்சிச்சாமா? ஓகேமா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், P1 ஜாப் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. அதுல 1 யூனிட் ஆயிடுச்சு. அந்த 1 யூனிட்ல யார் வந்து அடுத்த ஜாப்பா வருவாங்க, P2 ஜாப் அடுத்த ஜாப்பா வருவாங்க. அடுத்து நமக்கு 2 யூனிட் ஆயிடுச்சு. அப்படிங்க கேட்கணும் சார், இதுவும் அதான் P1ம் 2 யூனிட் தானே சார், P3யும் 2 யூனிட். அப்ப யாரு ஃபர்ஸ்ட் போடுறதுன்னா, இங்க யார் வந்து அரைவல் டைமா இருப்பாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரெடியா இருப்பாங்க. நல்லா பாத்துங்க, இங்க அரைவல் டைத்துல யார் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க தான். சோ இந்த P1 ஜாப் உள்ள ரன் ஆயிட்டு இருக்குது. சோ அது வந்து செகண்டா வந்துருவாங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறேன், இந்த P1 ஜாப் முடிஞ்சிச்சு, B1 ஜாப் முடியும். அடுத்து ரெடியா இருக்கிறது யாருன்னா P2. இப்ப நேரா P2 வாங்க. இந்த P2 வந்து முடியறதுக்கு எவ்வளவு நிமிஷம் எடுக்குது, 3 யூனிட்ஸ் இருக்குது. ஆமா, ஆனா இங்க டோட்டல் எனக்கு எவ்வளவு யூனிட் தான் கொடுப்பாங்க, 2 யூனிட் தான் வந்து இந்த ஜாப் ஒர்க் பண்ணது கொடுப்பாங்க. அப்ப டோட்டல் நமக்கு 4 யூனிட் ஆயிரும். ஆனா இன்னும் நமக்கு வந்து என்ன ஆகல, P2 ஜாப் மட்டும் முடியல. அப்போ 2 யூனிட் அதை வந்து டைம் ஒர்க் பண்ணா மீதி ஒரே ஒரு யூனிட் வந்து பெண்டிங் இருக்கும். மீதி ஒரே ஒரு யூனிட் நமக்கு என்ன பெண்டிங் ரிமைனிங் இருக்கும். அப்ப மறுபடியும் என்ன ஆகுது, P2 ஜாப் வந்து நமக்கு என்ன எங்க போக போகுது, இந்த ரெடி கியூக்கு போக போகுது. அது எந்த இடத்துல போக போகுது நம்ம இன்னும் எழுதல. சரிங்களாமா? இன்னும் நம்ம எழுதல. ஓகேங்களாப்பா? இப்ப அடுத்து நம்ம P2க்கு அப்புறம் யார் போக போதா, யார் ரெடியா இருக்காங்க, P3 ரெடியா இருக்காங்க. சோ P3 போடுங்க. ஆனா இந்த P3 போட்டா நமக்கு வந்து 2 யூனிட் கொடுக்கணும். ஆனா இங்க P3 வந்து நமக்கு எத்தனை யூனிட்ல முடியுது, ஒரே ஒரு யூனிட்ல முடியுது. அப்ப நமக்கு இங்க ஒரு யூனிட் கொடுத்தாலே நமக்கு போதுமானது. நம்ம 4க்கு அப்புறம் ஒரு யூனிட் கொடுத்தா நமக்கு என்ன போயிடும், 5ஆ போயிடும். அப்ப இந்த ஜாப் நமக்கு என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ஜாப் நமக்கு என்ன ஆயிடுமா, கம்ப்ளீட், ஃபுல்லு முடிஞ்சிச்சு, ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. ஓகேங்களா?
இப்ப நமக்கு அடுத்து யார் ரெடியா இருக்காங்க? P1 வந்து நமக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப இங்க அடுத்து நான் P1 போடுறேன். P1க்கு நீங்க 2 யூனிட் கொடுக்குறீங்க. நான் எக்ஸாம்பிள் இங்க 7 போட்டேன். ஆனா இங்க டோட்டலா இங்க முடியறதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது? 3 யூனிட் இருக்குது. ஸோ -2 ஸோ ஈக்குவல் டு 1. ஸோ இன்னும் இந்த P1 ஜாப் நமக்கு முடியல. நமக்கு என்ன முடியல? B1 ஜாப் வந்து முடியாம இருக்குது. ஸோ அதனால இங்க வந்து 2 யூனிட் நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இது வரைக்கும் புரிஞ்சுதா அரவிந்த்? ரிப்ளை பண்ணுங்கம்மா. வெயிட். இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் ரெடி கியூன்னு போடுறேன். ரெடி கியூனா ஒரு ஜாப்புக்கு அப்புறம் இந்த ஜாப் தான் வருவாங்கன்னு அர்த்தம். இப்ப ஆக்சுவலா இந்த P1ங்கிறது செகண்ட் யூனிட்க்கு அப்புறம் ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் நான் P1 ஜாப் உள்ள கொண்டு வரணும். பாருங்க இந்த இடத்துல P1 இருக்குதுல்லம்மா, இந்த P1 ஜாப் வந்து நமக்கு இந்த இடத்துல எத்தனை யூனிட்ல முடியுதாங்க? ஆக்சுவலா செகண்ட் யூனிட்ல முடியுறாங்க. இந்த செகண்ட் யூனிட்ல முடிஞ்ச பிறகு மறுபடியும் என்ன பண்ணா P1 ஜாப் உள்ள கொண்டு வரும். ஆக்சுவலா அங்க டைம் படி நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து P2 வந்து ரெடியா வந்து வரிசையில் நிக்கிறாங்க. ரெடியா வந்து வரிசையில் நிக்கிறாங்க. இவங்க தான் செகண்ட் போகணும், இவங்க தான் தேர்ட் போகணும், இவங்க தான் ஃபோர்த் போகணும், அப்படி ரெடியா இருக்காங்க. அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி P1 போட்டாச்சு. அப்ப இவங்க தான் செகண்ட் பிளேசஸ், இவங்க தான் தேர்ட் பிளேசஸ், இவங்க தான் ஃபோர்த் பிளேசஸ். அப்போ இந்த இடத்துல ரெடி கியூ போடுறதுக்கு காரணம் இவங்க தான் வரிசையில் நிக்கிறாங்க. ஆக்சுவலா இங்க வந்து செகண்ட் யூனிட் முடியும் யார் வந்து வெளியே வந்துருவா? P2 வந்து வெளியே வந்து மறுபடியும் என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த ஜாபுக்குள்ள போவாங்க, இந்த ப்ரோக்ராமுக்குள்ள போவாங்க. இவங்க தான் நமக்கு ஒர்க் பண்ணி ஆகணும். இன்னும் நமக்கு வந்து நீங்க P4 P5 போடுறதுக்கு நமக்கு என்ன ஆகல? டைமிங் ஆகல. பாருங்க P3 நம்ம இப்ப எத்தனை தான் முடிச்சிருக்கோம்? 0 1 2 வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம டைம் 3 டைம் 4 போகல. சரிங்களாமா? புரியுதாமா அரவிந்த்? நம்ம வந்து இப்ப வரைக்கும் 0 யூனிட் டைம், அதே மாதிரி 1 யூனிட் டைம், 2 யூனிட் டைம் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் நம்ம 3 யூனிட் டைம் 4th யூனிட் டைம் நம்ம டிராவல் பண்ணலப்பா, தான் போகணும். எஸ், புரிஞ்சுக்க முடியுதா அரவிந்த்? நம்ம ஏன் இந்த இடத்துல இன்னும் நான் P4 P5 இருக்குன்னு தெரியுதாமா? டைம் நோட் பண்ணிக்கிறோமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். இது புரிஞ்சிச்சாமா இந்த ஸ்டெப்பு? புரிஞ்சிச்சாமா? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமாப்பா? எஸ். இப்ப இங்க பாருங்களேன், நமக்கு அடுத்து 2 யூனிட்டோட முடியுது. அப்படியே டைமிங் 2. இப்ப அடுத்து நேரம் 3 யூனிட் வரேன். அப்போ 3 யூனிட் வர சொல்ல கண்டிப்பா யார் வந்துருவாங்க? P4 ரெடியா இருப்பாங்க. ரெடிக்கு முடிச்சுங்களா? P4 ரெடியா இருப்பாங்க. எந்த டைம்? டைம் வந்து 3. ஆக்சுவலா இங்க 3வது யூனிட்ல வந்து P2 வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். நல்லா பாருங்க, 2 to 4 டைமிங்ல யார் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க? P2 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இந்த ஜாப் உடனே உள்ள போகாது. அடுத்து இந்த P4 வரைக்கும், அதாவது P4 டைமிங் வர வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஜாப் ரன் ஆகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு என்ன ஆகுது? அடுத்து 4th யூனிட், அதாவது 4th யூனிட் 4 இருக்க சொல்ல யார் உள்ள வருவாங்க? P5 உள்ள வருவாங்க. இது யூனிட் 4. சரியாமா? ஓகே தானேமா? இப்ப அடுத்து இந்த ரெண்டாவது P2 ஜாப் 4th யூனிட் முடிஞ்ச உடனே மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க? இதுக்குள்ள வர ரெடி ஆயிடுவாங்க. ஏன்னா வந்து P2 ஜாப் இன்னும் முடியல. அப்ப நமக்கு இந்த P2 ஜாப் அகெயின் 4th யூனிட்ல உள்ள வருவாங்க ஜாப்புக்குள்ள. ஓகேவா? இந்த ரெடி கியூ புரிஞ்சிச்சாமா அரவிந்துக்கு? இந்த ரெடி கியூ புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம எத்தனாவது ரெடி கியூ போட்டிருக்கோம்? இது வந்து 5th ஜாப், இது வந்து 6th ஜாப், இது வந்து 7th ஜாப். இந்த ரெடி கியூ புரிஞ்சிச்சாமா அரவிந்துக்கு? ரிப்ளை பண்ணுங்கம்மா அரவிந்த்.
இந்த ரெடி கியூ அரவிந்துக்கு புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அரவிந்த் புரிஞ்சிச்சாமா? வெயிட். எஸ், ஓகேமா. இப்ப இந்த P2 இருக்குது இல்லம்மா, இந்த P2 வந்து 4th யூனிட்ல முடிச்சு வெளியே வருது இல்ல. சோ அதுக்கு முன்னால தானே 3rd யூனிட், அதுக்கு முன்னால தானே 4th யூனிட் இருக்குது. நல்லா பாருங்க, இந்த P2ங்கிறது 4th யூனிட் தான் இந்த மறுபடியும் இந்த ஜாபுக்குள்ள அசைன் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாலேயே நமக்கு 3rd யூனிட் 4th யூனிட் இருக்குது, நான் முன்னாலே சொல்லியிருந்தேன். ஸோ இதுல 4th யூனிட் வந்து நமக்கு P2வும் 4th யூனிட் தான், P5வும் 4th யூனிட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க யாருக்கு தான் கொடுக்கணும்? யார் வந்து நியூ ஜாப் அரைவல் டைமிங் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிளேசஸ் கொடுக்கணும். அப்ப இங்க P2 கொடுப்பீங்கன்னா P5 கொடுப்பீங்கன்னா பார்த்தா நமக்கு P5 தான் ஃபர்ஸ்ட் உள்ள வராங்க. அப்ப நீங்க P5க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகே தானேம்மா? ஓகே தானே? நல்லா பாருங்க, நமக்கு P2 எப்படி 4th யூனிட் கேக்குறீங்களாமா? நமக்கு இந்த P2ங்கிறது வந்து முடியதுக்கு 3 யூனிட் இருக்குது இல்லம்மா. P2 முடியதுக்கு 3 யூனிட் இருக்குது இல்ல. ஆனா இந்த P2ங்கிறது டோட்டலா இங்க குவாண்டம் டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 தானே கொடுத்துருக்காங்க. அப்ப ஆல்ரெடி 2 யூனிட் முடிஞ்சிச்சு. ஸோ அடுத்த 2 யூனிட் கொடுத்தா நம்ம 4 தானே வருமா? அடுத்த 2 யூனிட் கூட 4 தானே வரும். புரியுதா உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு? P2ங்கிறது 4மா. இப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம எப்படி P2ங்கிறது 4th யூனிட்ல வரும்னா, இது 4வது யூனிட், தட் மீன்ஸ் எல்லாமே மீட் சொல்லுவோம். 4th மீட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 4th மீட். ஸோ 4வது மீட்ல இது வெளியே வந்துடும் இந்த ஜாப் போட்டு. நான் எல்லாமே நான் யூனிட் போட்டுருக்காங்களே, நான் வந்து மீட் சொல்லிக்கிறேன் இப்ப வரைக்கும். அப்ப 4வது மீட்ல வந்து என்ன வந்து ஜாப் வந்து நமக்கு வெளியே வந்துடும். வெளியே வந்து ஆக்சுவலா இது 4வது யூனிட்ல வெளியே வந்த பிறகு இந்த ஜாப் முடிஞ்சுதான் பார்த்தா இன்னும் நமக்கு முடியல. இன்னும் நமக்கு என்ன பண்ணல, P2 ஜாப் முடியல. P2 ஜாப் முடியதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது? 1 நிமிஷம் இருக்குதுமா. P2 ஜாப் முடியதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 1 நிமிஷம் இருக்கு. மறுபடியும் நமக்கு வந்து ரெடி கியூல வந்து உட்கார்ந்துருக்கும். புரியுதா அரவிந்த்? புரியுதா அரவிந்த்? நல்லா பாருங்க. நான் 1 செகண்ட் 5th பிளேஸ் 6th பிளேஸ் 7th பிளேஸ் மறுபடியும் சொல்லட்டாமா ராஜா? மறுபடியும் சொல்லட்டாமா? இல்ல புரிஞ்சுதா? இல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுமாமா? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுமா அரவிந்த்? சொல்லுங்கம்மா. நோ, ஓகே. இங்க பாருங்க, 5th பிளேஸ் நமக்கு யார் வருவாங்க? P4 வராங்க. P4. இந்த P4 ஜாப் முடியதுக்கு டோட்டலா 2 மினிட்ஸ் தான் இருக்குது. அப்ப நமக்கு 2 டைமிங் குவாண்டம் 2 தான் கொடுக்குறோம். அப்ப இது 9. அப்ப நமக்கு இந்த ஜாப் என்ன ஆயிரும்? கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப கம்ப்ளீட் ஆனா மறுபடியும் இது ரெடி கியூக்கு வரவே வராது. இந்த P4ங்கிறது கம்ப்ளீட், முடிஞ்சு போச்சு கதை. இந்த P4 மறுபடியும் நமக்கு ரெடி கியூக்கு வருமா? வராது. அடுத்து என்ன போக போறோம்? ரெடி கியூக்கு P5. ஸோ P5 வாங்க. P5ங்கிறது ஒர்க் பண்ணதுக்கு 3 யூனிட் எடுக்கும். அப்ப நமக்கு 2 யூனிட் தான் கொடுக்கலாம், டோட்டலா 11. அப்ப இது முடியதுக்கு நமக்கு 1 யூனிட் வந்து இருக்குது. அப்ப கண்டிப்பா P5 மறுபடியும் ரெடி கியூக்கு வரும், மறந்துடக்கூடாது. சரிங்களாமா? ரெடி கியூக்கு வரும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? P5 முடிஞ்ச பிறகு P2. ஸோ P2 வாங்க, நேரா P2 முடியதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது? 1 நிமிஷம் தான். அப்ப நமக்கு 11 மினிட்ஸ்க்கு அப்புறம் 12. அப்போ கண்டிப்பா நமக்கு எது முடிஞ்சிச்சு? P2 முடிஞ்சிச்சு. மறுபடியும் P2 நமக்கு ரெடி கியூக்கு வராது. புரிஞ்சுக்க முடியுதாமா? P2 நமக்கு என்ன வரும்? மறுபடியும் ரெடி கியூக்கு வராது. ஸோ அதே மாதிரி நமக்கு P3யும் முடிஞ்சிச்சு. அப்ப இது ரெடி கியூக்கு மீது யாரெல்லாம் பெண்டிங் இருக்காங்க? P1 இருக்காங்க, P5 இருக்காங்க. P1 இருக்காங்க, P5 இருக்காங்க. இப்ப நம்ம யூனிட் வைஸாவே போவோமே. இப்ப நமக்கு யூனிட் வைஸ்ல 5th யூனிட் 5th டயத்துல P3 வெளியே வராங்க. ஆல்ரெடி P3 நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்ப ரெடி கியூக்கு போகாது. இவங்க பாருங்க, P7 இருக்காமா? இந்த P7ல யார் நமக்கு வெளியே வரா? யார் நமக்கு வெளியே வரா? P1 வெளியே வராங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு P1 தான் அடுத்த ரெடி கியூவா இருக்கும். ஏன்னா இது 7th யூனிட்ல நமக்கு வெளியே வராங்கம்மா. 7th யூனிட்ல இவங்க தான் வெளியே வராங்க. இப்ப அடுத்து நம்ம யாரை தான் போட போறோம்? P
1 தான் நீங்க போட போறீங்க. ஸோ P1 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மினிட் தான் இருக்குது. அப்ப இங்க 13 மினிட்ஸ்ல இந்த P1 ஜாப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களாமா? அப்ப நமக்கு மீதி யார் மட்டும் இருக்காங்க? P5 மட்டும் இருக்காங்க. ஸோ கடைசி ஜாப் வந்து நமக்கு P5 வரும். ஸோ இது முடியறதுக்கு 1 நிமிஷம். அப்போ டோட்டலா நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னா இப்ப இங்க 14 யூனிட்ல இந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். புரியுதாமா அரவிந்துக்கு? புரிஞ்சிச்சா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். அரவிந்த் இந்த ரெடி கியூ அண்ட் இந்த கன் சார்ட் புரிஞ்சிச்சாமா? ரிப்ளை பண்ணுங்கம்மா. அவ்வளவுதாம்மா. ஸோ இதுக்கப்புறம் நார்மலா பண்ற மாதிரி தான். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அந்த சார்ட்ல வந்து நமக்கு யாரெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபில் பண்ண போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் எழுதிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இங்கே எழுதிக்கிறேன். எனக்கு இந்த இடம் பத்தாது. ஸோ ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, ப்ராசஸ் 4, ப்ராசஸ் 5. ஸோ நமக்கு யாரெல்லாம் வேணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீஷன் டைம், அடுத்து டர்ன் அரவுண்ட் டைம், அடுத்து வெயிட்டிங் டைம். ஸோ ப்ராசஸ் டைம் ஃபார் ஒவ்வொரு ஜாப் பார்க்குமா? P1 வந்து எப்போ முடியுது பாருங்க? 13 முடியுது. P2 வந்து நமக்கு 12 முடியுது பாருங்க. 12 முடியுது. சரிங்களா? P3 வந்து 5th யூனிட்ல முடிஞ்சது. P4 9th யூனிட்ல கம்ப்ளீட் ஆகுது. P5 14th யூனிட்ல கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ டர்ன் அரவுண்ட் டைம் நமக்கு ஃபார்முலா முன்னாலேயே படிச்சாச்சு. ஸோ என்ன ஃபார்முலா அரவிந்த் ரிப்ளை பண்ணுங்க. வாட்ஸ் டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார்முலா? வாட்ஸ் டர்ன் அரவுண்ட் ஃபார்முலா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். வாட்ஸ் TAT ஃபார்முலா? ஷார்ட்டா ரிப்ளை பண்ணுங்க. நோ ப்ராப்ளம். ஷார்ட்டாவே ரிப்ளை பண்ணுங்கம்மா. வெரி குட். CT minus AT கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ நமக்கு வந்து CT நமக்கு மேல இருக்குதுமா. ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க, ரெஃபர் பண்ணிக்கங்க. நான் வந்து டேரக்டா அங்கே எழுதுறேன். ஸோ இப்போ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் 13, 11, 3, 6, 10மா. சரிங்களா? அதே மாதிரி வெயிட்டிங் டைம். வாட் இஸ் த வெயிட்டிங் டைம் ஃபார்முலாமா? வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்னமா அரவிந்த்? வாட் இஸ் த வெயிட்டிங் டைம் ஃபார்முலா? வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்னமா? வெரி குட். TAT மைனஸ் பர்ஸ்ட் டைம். வெரி குட்மா. ஸோ இப்போ ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 8, 8, 2, 4, 7. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா இந்த செம்ல ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் ஆவரேஜ் டோட்டல் டர்ன் அரவுண்ட் டைம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க எழுதிக்கங்கம்மா. ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ஈக்குவல் டு இந்த எல்லா இதையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ண நமக்கு 43 டிவைடட் பை டோட்டல் ஆஃப் 5 ஜாப்ஸ். ஆன்சர் இஸ் 8.6. அதே மாதிரி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு இந்த வெயிட்டிங் டைம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க. அப்போ ஆன்சர் இஸ் 29 டிவைட் பை 5. ஆன்சர் 5.8. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அண்ட் ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். சம் புரிஞ்சுதா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். சம் புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் சம் போலாமாப்பா? நெக்ஸ்ட் சம் போலாமா அரவிந்த்? வெரி குட்மா. ஸோ அப்போ இந்த சம்ல நமக்கு ரவுண்ட் ராபின் மெத்தட்னு கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரவுண்ட் ராபின் மெத்தட் எதை புரிஞ்சுக்கணும்? இந்த டைம் குவாண்டத்தை நீங்க என்ன பண்ண நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கம்மா. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கன்சிடர் தி செட் ஆஃப் ப்ராசஸ் whose arrival time and burst time வந்து below. அப்ப நான் டைரக்டா சம் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ், இது அரைவல் டைம், இது burst டைம். ஸோ டோட்டலா 6 ப்ராசஸ் இருக்குது. P1, P2, P3, P4, P5, P6. And arrival time 5, 4, 3, 1, 2, 6. Burst time
5 6 7 9 2 3. So என்ன கால்குலேட் பண்ண போறோம்? calculate average turn around time equal to what? Average waiting time equal to what? So time quantum equal to 3 units. So very very important point. So இப்ப இந்த சம்ல எங்கேயாச்சும் ரவுண்ட் ராபின் மெத்தட் கொடுத்துருக்காங்களாமா? இல்ல. சரிங்களாமா? அப்போ என்ன எப்படி ஃபாலோ பண்ணீங்க? வந்து டைம் குவாண்டம் மெத்தட் வந்து ரவுண்ட் ராபின் மெத்தட்னே புரிஞ்சுக்கணும். நல்லா பாத்துங்க. சரிங்களாமா? சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா அரவிந்த்? ரெடியாப்பா சம்ம சால்வ் பண்ணலாமா? சம்ம சால்வ் பண்ணலாமா? சம்ம பாத்துட்டீங்களா? ஓகேமா. இஸ்மியா ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கவுன் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? கன் ஸ்டார்ட் போடுறது என்ன பண்றேன்? நான் வந்து ஒரு டேபிள் காலத்தை ரெடி பண்ணிக்கிறேன். So this is called as gunshot. Gunshot. இங்க வந்து ரெடி கியூ. ரெடி கியூ. ஓகே தானம்மா? எஸ். ஃபர்ஸ்ட் எந்த டயத்துல ஆரம்பிக்கும்? 0 டைம். ஓகே தானம்மா? 0 டயத்துல எனி ஜாப் ரெடியா இருக்குதா? மினிமம் ஜாப் ரெடியா இருக்குதா பாருங்கம்மா. எஸ் ஆர் நோ? ஜீரோ டயத்துல நம்ம ஜாப் ரெடியா இருக்குதா அரவிந்த்? நோ. நம்ம கண்டிப்பா ரெடி. அப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் எந்த டயத்துல உள்ள வருது? ஃபர்ஸ்ட் ஜாப் வெரி குட். டைம் 1 P4 வெரி குட்மா. ஃபர்ஸ்ட் டைமிங்ல நமக்கு நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் டைமிங். ஸோ இங்க தான் P4 உள்ள வருது. அப்ப இந்த 0ல இருந்து இந்த 1 வரைக்கும் இஸ் கால்ட் அஸ் ஐடியல். ஸோ மிஷின் வந்து ஃப்ரீயா தான் இருக்குது. P4. ஸோ இந்த P4 முடியுது 7 நிமிஷம் எடுக்குது, 9 மினிட்ஸ். ஆனா நமக்கு குவாண்டம் டைமே 3 யூனிட் தான். அப்ப இங்க கண்டிப்பா நீங்க 3 கொடுத்துடணும். அப்ப ஆன்சர் நமக்கு எதுவா போயிடும்? 4 போயிடும். அப்ப இங்க -3 ஈக்குவல் டு 6. ஆனும் நமக்கு இந்த P4 ஜாப் முடியல. அப்ப அடுத்து ரெடி கியூக்கு வரணும். அப்ப 0 முடிஞ்சிச்சு, 1. அடுத்து செகண்ட் யூனிட் யார் வருவாங்க? அடுத்து எந்த ஜாப் ரெடியா இருக்கும் உள்ள வரதுக்கு? சொல்லுங்க அரவிந்த். எந்த ஜாப் ரெடியா இருக்கும் ரெடி கியூல? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். நெக்ஸ்ட் எந்த ஜாப் ரெடியா இருக்கும்? வெரி குட். P5. சோ P5 உள்ள டைம் என்னமா இருக்குது? 2. நெக்ஸ்ட்மா நெக்ஸ்ட் எந்த ஜாப் ரெடியா இருக்கும்? சோ 2 யூனிட் முடிஞ்சிச்சு. அடுத்து தேர்ட் யூனிட்ல வெரி குட்மா. சோ P3 தேர்ட் யூனிட்ல வரும். அடுத்து ஃபோர்த் யூனிட்ல யூனிட் டைம் 4மா. யார் ரெடியா இருப்பாங்க? ஃபோர்த் யூனிட்ல நல்லா பார்த்து சொல்லுங்க. ஃபோர்த் யூனிட்ல P4 உள்ள வரும். சோ இங்க அரைவல் டயத்துல யார் இருக்காங்க? நல்லா பாருங்க. அரைவல் டயத்துல அரைவல் டைம் ஃபோர்த் யூனிட் எதுவுமே கிடையாதுமா அரவிந்த்? அரைவல் டயத்துல ஃபோர்த் யூனிட் எதுவுமே கிடையாதம்மா. எஸ் P2. ஸோ P2க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுக்கணும் ஃபோர்த் யூனிட்ல. ஸோ அடுத்து தான் நமக்கு என்ன வரும்? P4 வரும் ஃபோர்த் யூனிட்ல. ஓகே தானம்மா? இப்போ நம்ம இந்த ரெடி கியூ மேல ஃபில் பண்ணிடுவோமா? சரி பாருங்க. ஸோ அடுத்து P4 ஜாப் முடிஞ்ச பிறகு எந்த ஜாப் உள்ள வரும்? P5 ஜாப் உள்ள வரும். ஸோ இந்த P5 ஜாப் 7 நிமிஷம் ஒர்க் பண்ணும். டோட்டலா 3 மினிட்ஸ். ஆனா P5 ஜாப் 7 நிமிஷம் எடுக்குது. டோட்டலாவே 2 மினிட்ஸ் தான் எடுக்குது. அப்ப கண்டிப்பா இந்த ஜாப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அவன் டோட்டலா இங்க 6 தான்.
என்னதான் வரும் அரவிந்த் 6. ஏன்னா 2 நிமிஷத்துல முடிஞ்சு வெளியே வந்துரும்ல. ஓகேங்களாமா? 2 மினிட்ஸ்ல இது முடிஞ்சிடும். அடுத்து எந்த ஜாப் போட போறீங்க? P3 போடுங்க. ஸோ P3 முடிக்கிறதுக்கு 7 மினிட்ஸ். அப்ப இந்த ஜாப் கண்டிப்பா முடியாது. அப்போ -3 = 4. அப்ப மறுபடியும் இந்த P3ங்கிறது ரெடி கியூக்கு இருக்கும். அப்ப ஆன்சர் 9 இங்க. அடுத்து P2 போடுங்க. P2. ஸோ P2 போட்டீங்கன்னா P2 வந்து எப்ப முடியும்? 6 மினிட்ல முடியும் அப்படிதானே? அப்ப இங்க -3 = 3. ஸோ மறுபடியும் P2 முடியறதுக்கு இன்னும் நமக்கு 3 மினிட்ஸ் இருக்குது. அப்ப இங்க நமக்கு ஆன்சர் 12. அடுத்து P4 நமக்கு இன்னும் 6 மினிட்ஸ் இருக்கு. மறுபடியும் நம்ம 3 போடுங்க. ஸோ ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 3. அப்ப நமக்கு P4 மறுபடியும் முடியறதுக்கு இன்னும் நமக்கு எவ்வளவு ஆகும்? 15 ஆகும். அப்ப நம்ம இதை ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு அரவிந்த். ரிப்ளை பண்ணுங்க. ஓகே தானமா? ஸோ இப்போ அடுத்த ரெடி கியூ கேட்கிறோமா? 5. அடுத்து என்னமா? 5. 5ல யாருமா இருக்காங்க? வெரி குட்மா. P1. அடுத்து 6. 6ல யார் ரெடியா இருக்காங்க? வெரி குட்மா. P6. ஸோ வேணுமும் P6க்கு வருமா? ரிப்ளை பண்ணுங்க அரவிந்த். ஸோ இது என்னென்ன டைத்துல வந்து நீங்க P1 வந்து நமக்கு 5th டைத்துல வருது. இது வந்து 6th டைத்துல வருது. அப்படிதானமா? 5th டைம் 6th டைம். அடுத்து எந்த டைமா வருது? வேற 6th டைத்துல வேற மாதிரி வெளியே வருதா? வெளியே வர பாருங்கம்மா. இந்த சார்ட்டை பாருங்க. இதுல 6th டைத்துல யார் வெளியே வரா? P5 வெளியே வராங்க. ஆல்ரெடி P5 முடிஞ்சிச்சு. நல்லா பாருங்க. P5 முடிஞ்சிச்சு ஜாப். மறுபடியும் இங்க ரிப்பீட் ஆகுமா? ரிப்பீட் ஆகாது. ஏன்னா அதுக்கு 2 மினிட் தானே கம்ப்ளீட்டிங் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து யார் வருவாங்க? வெரி குட்மா. P3. ஓகே, அப்படி இது நிப்பாடிக்கும். இது வந்து நமக்கு 9th யூனிட்ல உள்ள வராங்க. சரி, நம்ம ஃபில் பண்ணிடுவோமா? நம்ம இப்போ யார் வரைக்கும் போட்டிருக்கோம்? P5 வரைக்கும் போட்டாச்சு. அடுத்து P1 வந்து முடியறதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது பாருங்க? 5 மினிட்ஸ். அப்படிதானே? அப்ப இங்க -3 ஈக்குவல் டு ஆன்சர் இஸ் 2. அப்ப இங்க குவாண்டம் டைமே என்னது? நமக்கு டைம் குவாண்டம் டோட்டலா வந்து 3னா ஆன்சர் இஸ் 18. அடுத்து P6. ஸோ P6 முடியறதுக்கு 3 தான். அப்ப ஆன்சர் இஸ் 21. அப்ப இது நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுப்பா. P6 இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து யார் வராங்க? P3 முடியறதுக்கு 4 நிமிஷம் இருக்கு. அப்போ -3 ஈக்குவல் டு 1. நமக்கு இங்க P3 போட நமக்கு 24. இன்னும் நமக்கு என்ன பண்ணல? P3 வந்து ஜாப் நமக்கு முடியல. ஓகேங்களா? இப்ப அடுத்து யார் வெளியே வராங்கம்மா? 12th செகண்ட்ல யார் வெளியே வரா? P2 வராங்க. P2 ஜாப் நமக்கு முடிஞ்சிருக்காமா? இப்ப அடுத்து ரெடிக்கு உங்களை கேட்கிறேன். நீங்களா ஆன்சர் பண்ணுங்க அரவிந்த். அடுத்த ரெடிக்கு யார் உள்ள வருவாங்க? P2. வெரி குட். ஏன்னா P2ங்கிறது எத்தனாவது டைத்துல வராங்க? 12th. ஓகேங்களா? அப்போ இங்க P2 போட போறீங்க. அப்ப இங்க என்ன வரும்? P2 ஜாப் முடியுது 3. அப்ப -3 ஈக்குவல் டு 0. அப்ப நமக்கு P2 ஜாப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். P2 ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து யாருமே வராங்க? நெக்ஸ்ட் ஜாப் P2க்கு அப்புறம் P4 ஆமா? P4 நம்ம இன்னும் கம்ப்ளீட் ஆனாமா? வெரி குட்மா. ஸோ அடுத்து நமக்கு யார் வராங்க? P4 வராங்க. ஸோ P4 முடியுது எவ்வளவு நிமிஷம்? 3. வெரி குட். ஸோ -3 ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு இங்க P4 போடுங்க. இங்க கண்டிப்பா 30. P4 ஜாப் இஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து யார் வராங்கம்மா? P4க்கு அப்புறம் யார் வராங்க அரவிந்த்? வெரி குட். P1. ஸோ P1 முடியறதுக்கு எவ்வளவு நிமிஷம் இருக்குது பாருங்க? டோட்டலா 2 மினிட்ஸ் தான் இருக்குது. நம்ம கண்டிப்பா டைம் குவாண்டம் 3 தேவையில்லை. 2 கொடுத்தாலே போதும். ஆன்சர் இஸ் 32. அடுத்து இந்த ஜாப் நமக்கு என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி யாருமா இருக்காங்க? லாஸ்ட் ஜாப் யார் இருக்காங்க அரவிந்த்? வெரி குட்மா.
P3 இருக்காங்க. இது முடியறதுக்கு ஒரே ஒரு நிமிஷம். அப்ப ஆன்சர் இஸ் 33. அப்ப ரவுண்ட் ராபின் மெத்தட் புரிஞ்சிச்சாமா அரவிந்துக்கு? ஈஸியா இருக்குது, கஷ்டமா இருக்குதாமா? இஸ் ஈஸி ஆர் டிஃபிகல்ட் மோர்? நம்ம டீச் பண்ணது புரிஞ்சுதாமா உங்களுக்கு? எஸ், அல்ஹம்துலில்லாஹ்மா. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? நமக்கு தேவையான இந்த ரிமைனிங் வேல்யூ போட போறோம். இப்போ நமக்கு இங்க ப்ராசஸ் P1, P2, P3, P4, P5, P6. So completion time, turn around time and waiting time. So நமக்கு P1 எப்பமா முடியுது பாருங்க. P1 நீங்க ஆன்சர் பண்ணுங்க. வாட்ஸ் P1 completion time? நீங்க ஆன்சர் பண்ணுங்க அரவிந்த். P1 completion time is gunshot path reply பண்ணுங்க அரவிந்த். Very good, 32. P2 completion time is 27. P3 completion time is 33. P4 completion time is 30. P5 completion time is 6. P6 completion time is 21. Very good ma. Super. இப்போ அடுத்து உங்களுக்கு தெரியும் tan around time ஃபார்முலா தெரியும். CT minus AT. and டைரக்டா ஆன்சர் எழுதிக்கிறேன். 27, 23, 30, 29, 4, 15. வெயிட்டிங் டைம் தெரியும் ஃபார்முலா TAT minus burst time. 22, 17, 23, 20, 2, 12. இப்போ அடுத்து நமக்கு யார் வேணும்? ஆவரேஜ் டைம் வேணும் அப்படிதானே? இப்போ எழுதிக்கங்க. ஆவரேஜ் tan around time is equal to the tan around time எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி நீங்க 6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 21.33 வரும். சரிங்களா? அதே மாதிரி ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு இந்த வெயிட்டிங் டைத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணி 6 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஆன்சர் 16. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட்.